வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட்டோட பாஸ் மார்க் வந்து 50. இதோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் டெட் தேர்வு தொடர்பாக தற்போது முக்கியமான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண் மற்றும் கூடுதல் மதிப்பெண்கள் குறித்து ஆசிரியர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அதிக கவனம் பெற்றுள்ளன. முதலில் தேர்ச்சி மதிப்பெண் குறித்து பார்க்கலாம். ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கு அனைவருக்கும் ஒரே மாதிரியான 50 மதிப்பெண்களை தேர்ச்சி மதிப்பெண்ணாக நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொது பிரிவு, ஒதுக்கீட்டு பிரிவு என எந்த பிரிவாக இருந்தாலும் ஒரே பாஸ் மார்க் வேண்டும், ஒரே பாஸ் மார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. இதுதான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இதற்கான காரணமாக இந்த ஸ்பெஷல் டெட் தேர்வு தமிழகத்தில் முதல் முறையாக நடத்தப்படுவது குறிப்பிடப்படுகிறது. எனவே ஆசிரியர்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசு வந்து சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி உள்ளிட்ட சில தகுதிகளின் அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சிறப்பு மதிப்பெண்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்குது. இதனுடன் பணி அனுபவத்திற்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் வழங்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக 1 ஆண்டு அனுபவத்திற்கு 1 மதிப்பெண் என்ற அடிப்படையில் 10 ஆண்டு அனுபவம் உள்ளவர்களுக்கு 10 வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கிடைக்கும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டால் 10 மதிப்பெண்கள் சிறப்பு மதிப்பெண்களாகவும் 10 மதிப்பெண்கள் வெயிட்டேஜாகவும் சேர்த்து மொத்தம் 20 கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கலாம் என்ற கணக்கு கூறப்பட்டிருக்குது. அப்படி நடந்தால் 50 தேர்ச்சி மதிப்பெண்ணையும் 50 தேர்ச்சி மதிப்பெண்ணை அடைய தேர்வில் பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதுமான நிலை உருவாகும் என்ற கருத்தும் ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீதிமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது குறித்து இறுதி முடிவு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. எனவே அரசு மற்றும் நீதிமன்றத்தின் இறுதி அறிவிப்பு வெளியாகும் வரை இதை கோரிக்கையாகவே பார்க்க வேண்டும். அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியான பிறகே இறுதி நிலை வந்து தெளிவாகும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் 50 மதிப்பெண் தேர்ச்சி அளவுகள் இருக்க வேண்டுமா, மேலும் சிறப்பு மதிப்பெண்கள் மற்றும் வெயிட்டேஜ் வழங்கப்பட வேண்டுமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளை பார்க்கலாம் அரசு வந்து என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.